ஆளுங்கெல்லாம் வந்து எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்காங்க பாத்தீங்களா? போட்டு பனானா போட்டு பந்து விளையாடுறாங்க, சில பேர் செல்ஃபி பிடிச்சிட்டு இருக்காங்க, ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிப்பிக்கலி என்னென்ன பீச்ல என்ன நடக்குமோ அது வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பீச்னா உசுருங்க. நானும் ஒரு மாதிரி மிங்கிள் பண்ணி இந்த என்வாயர்மெண்ட்ல அப்படி என்ஜாய் பண்ண போறேன். Okey bang, sekarang I nak yang paling budget punya aktiviti. Kalau paling budget kita ada donut ni. Donut tu macam mana? Dia macam slide, macam roller coaster. Roller coaster ni atas air. Roller coaster atas air ni வேற இருக்குல்ல. Okey bang, ambil ni. Harga dia ambil yang paling murah lah bro. Okey, இன்னைக்கு நம்ம donutல drift பண்ண போறோம். Check me out. Okey bang, on. Okey, ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் வேணான்னு சொன்னாங்க, அவங்க தான் போட சொல்றாங்க. நம்ம என்ன சின்ன பையங்களா? மாட்டல கரல் ராசா மேன். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாசா வந்தேன், ஆனா இப்ப அது வேஸ்டா போயிடுச்சு. என்ன ஒரு ஸ்பீட்ல போகுது இந்த டோனாட்டு. வா, நல்ல வேலை கீழே விழுல. என்ன இருந்தாலும் பீடியில வாட்டர் ஆக்டிவிட்டி செம்ம. அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ள இருக்குது பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வேணும். நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா டோனாட் சாப்பிடலாங்க. ஐ மீன் டோனாட்டை ஓட்டலாம். நமக்கு மாசம் ஆகுதுங்க. Okay guys, very cool up on actually. First time number இருந்துச்சு, but it was actually really fun, you know. சூப்பரான ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அப்படியே உடம்புலாம் லைட்டா வலிக்குது. இதுக்கப்புறம் என்ன, ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு அப்படியே அங்கே உட்காந்துட்டு அந்த அழகான சன்செட்டை என்ஜாய் பண்ணும். சிறுமான்ல ஆரம்பிச்சு பீடியில அப்படியே செம்ம ஒரு டைட்டான ஒரு ஆக்டிவிட்டியோட முடிச்சிருக்கேன். சரியான டயர்டா இருக்கு. நீங்க நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா நசி கோரிங் சீனா பெல்லோடாடு அண்ட் மைலோ ஐஸ். ஆனா பீடியில ஒரு விஷயத்துக்கு குறைச்சலே இல்லை, சாப்பாடு. மூளைக்கு மூளை பயங்கரமான சாப்பாடு கடைங்களா இருக்கு. பட்ஜெட்டா வந்தீங்கன்னா ஏராளமா இருக்கு. ஒரு நல்ல பட்ஜெட் வச்சிருந்தீங்கன்னா நல்ல ஸ்பெண்ட் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் ஃபுட் இன் பீடி, தாராளமாக கிடைக்கும். நாளைக்கு கடைசி நாள், அதாவது நம்மளோட ட்ரிப்ல. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஹோட்டலில் ரெஸ்ட் பண்ணிட்டு தேர்ட் டேக்கு ரெடி ஆகணும். நீங்களும் சாப்பிட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதை பண்ணாலும் நம்பர் 1 இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம போற ரெஸ்டாரண்ட் பேரு நம்பர் 1 டாப் கரி ஹவுஸ். காலையில இந்த மாதிரி ஜோக் பண்றேன்னு கோச்சிக்காதீங்க, வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு சாப்பாடு. நம்ம தமிழ் கடைக்கு வந்தாலே ஆல்வேஸ் ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். எனிவேஸ், நம்ம தேர்ட் டேல இருக்கோம். குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணது ரவா தோசை ஸ்பெஷல். என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டாப் கரி ஹவுஸ். ஞாபகம் வச்சுக்கீங்க, அது வந்து இந்த கடையோட பேரு. ஸோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே நிறைய இன்ஃபோ கொடுக்குறேன். சாப்பிடுவோம். உங்களுக்கு தெரியுமா, நான் ரவா தோசை என் லைஃப்ல சாப்பிட்டதே இல்லை. எனக்கு பிடிச்ச தோசை வந்து வீட்டு தோசை, இல்லாட்டி நெய் தோசை சாப்பிடுவேன். இங்க வந்தோடனே இந்த ஓனர் அங்கிள் சொன்னாரு, மிஸ்டர் நாயுடு. அவர் என்ன சொன்னார்னா, ரவா தோசை தான் இங்க டாப் அப்படின்னாரு. நான் வந்துட்டு சரி அங்கிள் நீங்க சொல்றீங்க ஆர்டர் பண்ணுங்கன்னு வந்துச்சு. செம்மையா இருக்கு கைஸ். காலையில எப்படி ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் எதுக்கு, நம்ம ஷோக்கு தான். இன்னைக்கு நம்ம தேர்ட் டேல இருக்கோம். ஃபுல்லா இல்லை, ஹாஃப் டே தான். ஒரு ஃபியூ ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு முடிஞ்சு அவங்கள கூட்டிட்டு போறேன். சாப்பிடுங்க. அடுத்த லொகேஷனுக்கு போகாத முன்னுக்கு சிரமம்ல என்னோட கடைசி லொகேஷன் கேலரி டி ராஜர் பொங்கு ஜாஃபா. என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க நடந்து வந்தீங்கன்னா நகரி சம்பிலானோட என்டையர் ஹிஸ்டரி நீங்க வந்து படிச்சுட்டு வரலாம். ஃபுல்லா வால் ஃபுல்லா எல்லா டீடைல்ஸும் இன்ஃபோலாம் போட்டு வச்சிருக்காங்க. முன்னுக்கு சைட்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்கு, அதை போய் பார்ப்போம். டோங்கு ஜாஃபாவோட கேரக்டர்ஸ் இந்த கோணருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பீப்புள்ஸ் ரூலர்னு போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் மக்கள் செல்வன் அங்க கூட போட்டிருக்காங்க. நம்ம மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல கூட அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்துட்டு இது எனக்கு கொஞ்சம் அமேஸ் பண்ணுது என்னன்னா, அவருக்கு வந்துட்டு நிறைய டிராயிங் ஸ்கில்ஸ் இருக்கு. பாருங்க, அழகான ஆர்ட்லாம் வரைஞ்சிருக்காரு. ஆர்சனல் ஃபேனா நீங்க, உங்களுக்கு ஒரு கூலான ஒரு ஃபேக்ட் இருக்கு. டோங்கு ஜாஃபா பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் ஆர்சனல் ஃபேன் போல. அவருக்கு வந்துட்டு பர்சனலைஸ் ஒரு ஜெர்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜெர்சி பாத்தீங்கன்னா தியோரி ஆன்ரி அவர் சீசன்ல உள்ள ஒரு ஜெர்சி.
தோங்கு ஜஃபா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோல்ஃபோட ஃபேன் நினைக்கிறேன். ஏன்னா டைகர் வுட்ஸ் கூட போட்டோ பிடிச்சிருக்காரு. வா, அது ஒரு செம்ம ஒரு லக்கி மூமெண்ட். எனிவேஸ், நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம். நார்மலி வந்து இந்த மாதிரி மியூசியம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் பார்க்கறது மட்டும் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கோல்ஃப் இது செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அடிக்க போகிறேன். நல்லா ஜூம் பண்ணுங்க. வெட் பிடிச்சிக்கிங்க. பூந்துச்சுன்னா 10 வழி. 3 2 பூந்துச்சு. கட் பண்ணி ஏமாத்திடுங்க ப்ரோ. முதல்ல நான் தோங்கு ஜஃபா செம்ம ஒரு ஆர்டிஸ்டிக்கான பர்சன் சொன்னால, பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா டிரா பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. தம்பிக்காய் வரைஞ்சிருக்காரு, கரீஸ் வரைஞ்சிருக்காரு. நான் நினைக்கிறேன் அது அவரோட இஸ்தான் நினைக்கிறேன். பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கம்பவுண்ட் ஸ்டைல்ல, வாவ், செம்ம டேலண்ட்ல நம்ம தோங்கு ஜஃபா. கீழே பாத்தீங்கன்னா அவரோட ஸ்போர்ட்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட கன்ஸ் கலெக்ஷன் நீங்க பார்க்கணும். ரைஃபிள்லாம் வச்சிருக்காரு. பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, தோன்பு ஜஃபா வந்து நம்ம ஊரோட 10வது அகும். அதாவது இந்த மியூசியம்க்கு வந்தாதான் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கத்துக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் இங்க வரணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். இங்க வந்தீங்கன்னா நெகிரி சுல்தானோட ஹிஸ்டரி, தோன்பு ஜஃபாவோட ஹிஸ்டரி, நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் டிக்கெட் 10 வெள்ளி மற்றும். நெகிரி சுல்தானுக்கு வந்தீங்கன்னா ஷாப்பிங்னு சொன்னாலே ஒரே ஸ்பாட், நீலாய். தம்பி மயில் வாங்கணும், எடுப்பா வண்டிய. சில பேருக்கு நீலாய்க்கு எதுக்கு வருவீங்கன்னு தெரியும். ஆனா முக்காவாசி பேருக்கு தெரியாது. இங்க வந்து ஃபேமஸ்னா கார்பெட். இந்த கார்பெட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இம்போர்ட் பண்ணுது. பெல்ஜியம், இட்டலி, டர்க்கி இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்த கார்பெட்ஸ். இன்னைக்கு என்னோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா குட்டி பட்ஜெட். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பார்ப்போம். இந்த ஏரியா நீங்க பாத்தீங்கன்னா guys எல்லாமே இருக்கு. என்ன வேணாலும் நீங்க வந்து வாங்கலாம். எஸ்பெஷலி ஃபார் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இங்க நீலாய்க்கு நீங்க வாங்க. அழகான பாஜு கபாய், அப்புறம் தூடுங்கலாம் வந்துட்டு விதவிதமான டிசைன் எல்லாமே கிடைக்குது. ஆனா பாத்தீங்கன்னா பிரைசஸ்லாம் வந்து செம்ம சீப்பா இருக்கு. பாய்ஸ்க்கு அங்க வந்துட்டு ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பத்தி டிசைன் மாதிரி இருக்கு. ஒரு இந்தோனேஷியன் வைப்ஸும் இருக்கு. ஆனா இந்த சட்டை நீங்க போட்டீங்கன்னா பார்க்க நத்துவம் இருப்பீங்க. சோ கண்டிப்பா வந்து வாங்கி போடுங்க. வாவ், இது ஒரு மாதிரி செக்கப்பா இருக்கலாம். Ini ada 2 kapet ke atau 1? Dia sepasang dapat RM10 bang. 2 ni RM10. 2 ni RM10, yes. Guys, இது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் 10 வெள்ளி. ஓ மை காட், அப்புறம் நிறைய எடுக்கலாமே. எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன வாங்கணும்னு. இப்ப பாருங்க, நம்மளுக்கு 1 வெள்ளி குறைச்சிருக்காரு. சோ 19 வெள்ளிக்கு 4 kapet. என்னால அது ஓகே தான். அந்தே அடுத்த வந்தீங்கன்னா ஷேரான் வந்து பாருங்க, செக்கான கப்பெட் 20 வெள்ளிக்குள்ள முடிச்சுக்கலாம். சாரி, 19 வெள்ளி. தேங்க்யூ ப்ரோ. Guys, சொன்ன மாதிரி நல்லா சுத்தி காமிச்சவங்கள வீட்டுல உட்கார்ந்து இருக்காதீங்க. ஃபேமிலியை கூட்டு நல்லா ஊர் சுத்துங்க. எப்படி பட்ஜெட்டா நீங்க சுத்தணும்னு நான் உங்கள்ட்ட காமிச்சிட்டேன். உங்கள்ட்ட நல்ல பட்ஜெட் இருந்துச்சுன்னா தாராளமா சுத்தலாம். நல்ல ஹோட்டல், சூப்பரான ஆக்டிவிட்டிஸ், சாப்பாடு, வீட்டுக்கு போறப்ப ஒரு gift. இது உங்களால முடியும். நான் என்னால முடிஞ்சிருச்சுல. So I'll see you on the next episode. குறைஞ்ச வேலை நிறைஞ்ச ஊரு. Peace. இந்த ரொட்டி அங்களோட என்ன அங்கிள்? ஓகே, இந்த அங்கிளோட காய ரொட்டி போல சிக்காமான பட்ஜெட்ல உங்களை ஊரை சுத்த வைக்க என்னால முடியும். சரி. இந்த ரொட்டியோட இந்த அங்கிளோட ரொட்டி வரி சீப்பான பட்ஜெட் சிக்காம நான் உங்களுக்கு தரேன். நல்ல ஹோட்டல், நல்லா சுத்தி பார்க்கலாம். நிறைய பேர் ஜாகிங் பண்ணுவாங்க, ஒர்க் அவுட்லாம் பண்றாங்க. ஈவன் ஈத்த கூட ஓட்டலாம். நான் போய் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த த்ரோ உங்களுக்கு நீங்க போயிட்டு ஒரு நடந்துட்டு நீங்க போயிடுவோம். வாழ்க்கையில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டனலுக்குள்ள நடந்து வந்திருக்கேன். செம்ம ஒரு அனுபவம். என்ன